வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம முன்னேறி செல்லுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரீஜனல் எபிசோடு ஸ்ரீலங்கா பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவிலேருந்து பாடல்களையும் சாட்சிகளையுமே பார்க்க போகிறோம். நம்ம முன்னேறி செல்லணும் அப்படின்னா நம்ம யார் மேலேயாவது ஒரு நம்பிக்கையை வைக்கணும். நம்பிக்கைக்குரியவங்களா அப்படி யார் இருக்காங்க? மனிதர்கள் இருக்காங்களா? நிச்சயமாக இல்லை. நம்முடைய தேவன் தான் நம்முடைய நம்பிக்கைக்குரியவராக இருக்கார். நிறைய நேரம் நம்ம நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் எப்போவுமே நம்மை கைவிடுவதே கிடையாது, எப்போவுமே நம்ம விட்டு விலகுவதுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம தைரியமாக முன்னேறி செல்ல முடியும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். டாக்டர் ஹிசானி அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க, இவங்க ஒரு அம்மாவாக இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஒரு தொழில் முனைவராகவும் இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, மறுபடியும் எப்படி தைரியமாக முன்னேறி சென்றாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு டாக்டராக இருக்கேன். ஒரு அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்கிறேன். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் கூட ஒரு டாக்டராக தான் இருக்கார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இருந்தாலும் எனக்கு தேவன் மேலே பெருசாக நம்பிக்கை எதுவும் இல்லை. என்னோட வாழ்க்கையில் சந்தோஷங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். 2010 வருஷம் அக்டோபர் 20 என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அன்னைக்கு மருத்துவமனையிலிருந்து நான் திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. ஒரு வண்டி என் தலை மேலே இடிச்சதுனால என்னோட தலையில மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. நான் அங்கேயே மயக்கமாக விழுந்துட்டேன். என்னை நியூரோ சர்ஜிக்கல் ஐசியூவில் அனுமதிச்சாங்க. அங்கே டாக்டருங்க என்னோட மூளையை சிடி ஸ்கேன் மூலமாக பரிசோதனை பண்ணினாங்க. தலைக்கு உள்ள இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுது. அது காரணமா என்னோட மூளையில ஒரு காயம் ஏற்பட்டிருந்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சுது. காயம் ரொம்ப ஆழமா இருந்ததுனால டாக்டருங்க நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அவங்க தங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க முடிவு பண்ணாங்க. இந்த விஷயத்துல நான் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட 2 பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு நான் கவலைப்பட ஆரம்பிச்சேன். என்னோட குழந்தைங்க 2 பேரும் மருத்துவமனையில் என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்பெல்லாம் அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னோட கணவர் நான் இல்லாமல் எப்படி இந்த குழந்தைங்களை வளர்ப்பாருன்னு நான் ரொம்பவே அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நினச்சேன். என்னுடைய நிலைமையை நினச்சி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணேன். எனக்கு வேற வழி தெரியல. 24 மணி நேரம் கழிச்சு எனக்கு இன்னொரு சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அப்பதான் ஒரு அதிசயம் நடந்தது. எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. ஏன்னா என்னோட மூளையில ஏற்பட்டிருந்த இரத்த கசிவு நின்று போயிருந்தது. இது தேவனால ஏற்பட்ட மிராக்கிள் தான். தேவனால நம்ம பரிபூரணமாவே குணப்படுத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை குணப்படுத்தினார்னு நான் முழுசாவே நம்பினேன். அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை முற்றிலுமே மாறிடுச்சு. அந்த சமயத்துல தான் நான் 2 கொரிந்தியர் 5:17 இருக்கிற வசனத்தை நினைச்சுக்கிட்டேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறத அப்பதான் நான் உணர ஆரம்பிச்சேன். எனக்கு அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில இருந்த எல்லா குறைகளுமே இப்போ முழுமை அடைஞ்சிட்டது போல எனக்கு தோணுது. இப்போ என்னுடைய வாழ்க்கை முழுமையாயிடுச்சு. நான் என்னோட இந்த சாட்சியத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்க ஆரம்பிச்சேன். நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் நான் மிகப்பெரிய டாக்டராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் இப்ப ஜெபம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
என்னோட குடும்பத்தை பத்தி சொல்றப்போ எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நான் என் கணவரோட என் பிள்ளைங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். என் பிள்ளைங்க தேவனோட இருக்கக்கூடிய தொடர்புல ரொம்ப வலிமையா இருக்கிறத பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு அவங்களும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீடியா துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்னுடைய இளைய மகன் தன்னோட படிப்பை நல்லபடியா முடிச்சிட்டாரு. எனக்கு இப்படி அறிவான பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். தேவன் என் வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை. அதை நான் நல்லாவே சொல்ல முடியும். இதுக்காக நான் என்னுடைய எல்லா நன்றியையும் மகிமையையும் தேவனுக்கு செலுத்துறேன். டாக்டர் ஹிசானியுடைய சாட்சியின் மூலமா அவங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும். நிறைய நம்முடைய கஷ்டமான நேரத்தில் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனியாக இருக்கேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. நம்முடைய தேவன் நம்ம கூடவே இருக்காரு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம டாக்டர் ஹிசானி அவங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். இப்படி தான் ஒரு நாள் ஒரு நிலநடுக்கம் ஒரு நாட்டில் ஏற்பட்டது. அப்போ அந்த இடத்துல கட்டிடங்கள் எல்லாமே இடிந்து தரைமட்டமாக ஆயிட்டுது. அந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்த குழந்தைங்களும் கூட நிறைய பேர் அந்த இடிபாடுக்குள்ளே சிக்கிட்டாங்க. நிறைய குழந்தைங்க காணாமலும் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மீட்பு குழுவினர் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக அந்த கட்டிடத்தின் இடிபாடுக்குள்ளே இருக்கவங்கள பத்திரமா காப்பாற்றுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினர், மீட்பு படையினர் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு வகுப்பறையில் ஒரு சில மாணவர்கள் அந்த இடத்துல சிக்கி கொண்டாங்க. அதில் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் சொல்கிறான், எங்கள் அப்பா இன்னைக்கு காலையில் ப்ரேயர் பண்ணாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம தேவன்கிட்ட ஜெபம் செய்யும்போது தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நீ சத்தமாக அப்பான்னு கூப்பிடு, நான் எங்கே இருந்தாலும் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதனால் நான் எங்கள் அப்பாவை நோக்கி கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். அப்போ கூட இருந்த மற்ற பையங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நீ இப்போ கூப்பிட்டு யாருக்கு கேட்க போகுது, யாருக்குமே கேட்க போகிறதில்ல, ஏன்னா இடிபாடுக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீ கூப்பிட்டாலும் யாரும் வர போகிறதில்லன்னு மற்ற பசங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த சின்ன பையன் அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். நள்ளிரவு ஃபுல்லாக அவங்க அப்பா எல்லாத்தையுமே தோண்டி தோண்டி தேடுறாரு, என் பையன் கிடைப்பானான்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த பையன் கத்தி கத்தி அவனுடைய தொண்டை குரலே கொஞ்சம் குறைஞ்சி போய் அதிகாலை நேரத்தில் அப்பவும் அந்த பையன் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். அவங்க அப்பாவுக்கு அது கேட்டு, இங்கே என் பையன் இருக்கான், எல்லாரும் இங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை மட்டும் இல்லை அவன் கூட இருந்த எல்லா பசங்களையுமே காப்பாற்றினாங்க. உடனே அந்த அப்பா அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், நான் நம்புகிற தேவன் ஒன்றே என்னை என்றைக்குமே கைவிடவே மாட்டார் அப்படிங்கிற வார்த்தையே சொன்னார். உண்மையிலேயே நமக்கும் கூட இப்படிப்பட்ட ஒரு பரலோக தந்தை இருக்காரு. நம்முடைய தேவன் எப்போவுமே நம்ம கைவிடவே மாட்டார். உங்களுக்காக பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வசனம் ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப கவலைப்படுறீங்களா? யாருமே என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவன் உங்கள் கூட இருக்காரு. இந்த வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கையோட முன்னேறுவோம். இன்னும் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹிந்தலா பேப்டிஸ்ட் சர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக CBNக்கு உதவுங்கள். Give to CBN.
முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது CBNோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுவும் டெல்லி குர்கான்லேயே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவிலிருந்து சாட்சியை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் நம்ம கூடவே இருக்காரு. அதனால் இந்த தைரியத்தோடு நம்ம முன்னேறி செல்லணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஹிந்தலா பேப்டிஸ்ட் சர்ச்சை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சர்ச்சுடைய பாஸ்டர் ஸ்ரேயான் ஜெயமணி அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லை, அந்த சர்ச்சு கொயர் பாடல்கள் மூலமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். என் தந்தை ஒரு போதகராக இருந்தார். ஆனால் என் மனசில் எப்பொழுதும் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருந்தது. படித்து முடித்த பிறகு நான் தென்கொரியாவுக்கு சென்றேன். அங்கே நான் தேவனுடைய கிருபையை ஆழமாக உணர்ந்தேன். பிறகு மெதுவாக பரலோக தேவன் என்னை இலங்கையில் ஊழியம் செய்ய அழைக்கிறார் என்பதை உணர்ந்தேன். ஒரு வருஷம் கழித்து நான் மீண்டும் இலங்கைக்கு திரும்பினேன். இலங்கைக்கு திரும்பின பிறகு அங்கே ஒரு நல்ல நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைச்சிது. கடவுளின் இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு என் மனசில் இருந்த வெறுமை நிறையவே இல்லை. ஆனால் நான் ஜெபத்தில் கடவுளின் சித்தத்தை அறிய முயற்சி செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பெண் என் வீட்டுக்கு வந்தாங்க. முழு நேர ஊழியத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதன் பிறகு தேவன் வேதத்தின் மூலமாக என்னோட பேசினார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வார்த்தை என் இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிந்தது. பிறகு நான் தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொண்டு என் வாழ்க்கையின் முக்கிய நோக்கத்தை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என் வேலையை விடுறதில் எனக்கு எந்த சிரமமும் ஏற்படலை. நான் அந்த வேலையை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இறையில் படித்து நான் ஒரு போதகராக மாறினேன். இப்போது நான் 22 வருஷமாக பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் ஊழியம் செய்து வருகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக நான் ஹண்டாலா பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் ஊழியம் செய்து வரேன். தேவனுடைய கருணை மற்றும் அவருடைய வழிகாட்டுதலுக்காக நாங்கள் அவருக்கு எப்போதும் நன்றி சொல்கிறோம். அவருக்கு மனதார நன்றி சொல்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம், கருணை, கிருபை எல்லாம் நம்ம கூட எப்பவுமே இருக்கணும். இதற்காக நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிச்சுக்குங்க. அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். நீங்களும் என்னை போலவே தேவனுக்காக ஏதாவது செய்ய நான் விரும்புகிறேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி ரெவரண்ட் ஸ்ரேயன், உங்களை சந்திச்சதில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களுடைய ஊழியங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சின்னது தான். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்ம தேவனை நேசித்து அவருடைய வழியில் நடந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும். நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவர்களுக்கும் கூட நம்ம சொல்லணும். இது நம்முடைய கடமையாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆராதனை பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை நிறைய மொழிகளில் நம்ம கேட்டிருப்போம். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். அந்த பாடலை தான் பார்க்க போகிறோம். ஜெபத்தின் வடிவில் இந்த பாடல் இருக்குது. இந்த பாடலை இப்போது பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா சேபியன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள் இருக்குது. இதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சேபியன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சேபியன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மையிலேயே நம்ம மனசார ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. அவர் உங்கள் கூட இருக்கதையே உங்களால் உணர முடியாது. நீங்கள் ஆனால் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கும், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாறுவதற்கும் ஜெபம் நமக்கு உதவி செய்யுது. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் மகத்தானவர் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உதடுகளால் சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கு ஆண்டவரே. மற்றவங்க கிட்ட பகிர முடியாத வழிகள் இருக்கு ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தின் நிலை, உணர்ச்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கோம். ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரலோக தந்தையா இருக்கீங்கப்பா. எங்களுடைய நண்பர்கள் கூட எங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தேவனா நீங்கள் இருக்கீங்கப்பா. எங்களுடைய கண்ணீரை நீங்கள் அறிந்திருக்கீங்கப்பா. இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அவங்கள ஆசிர்வதிங்கப்பா. நீங்கள் அவங்க நம்பிக்கையாக இருக்கீங்கிறத அவங்க புரிஞ்சிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய ஜெபத்தை நீங்கள் கேளுங்க கர்த்தாவே. நீங்கள் அவங்க கூட தான் இருக்கீங்க. நீங்கள் அவங்கள ஆசிர்வதிங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்கப்பா. நீர் இப்போ இயேசு மூலமாக ஜெபம் கேளுங்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஆமேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசில் ஒரு பெரிய அமைதி இருக்கும். யார் என் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் தேவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் தைரியமாக நீங்கள் முன்னேறி போங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். ரொம்ப அழகான வசனம். நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இதை விட நமக்கு வேற என்ன நமக்கு தேவையா இருக்கும்? அவரு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக இருக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். டாக்டர் ஹிசானி அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் எப்படி தைரியத்தை பெற்றுக்கொண்டாங்க, நம்பிக்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
நமக்கும் கூட அந்த பரலோக தந்தை இப்போதும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கார். அதனால மனம் தளர்ந்து போகாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையோட, ஒரு தைரியத்தோட நீங்க முன்னேறி செல்லுங்க. இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்க நிறைய மொழிகள்ல பார்க்க முடியும். CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மறுபடியும் பார்க்கலாம். உங்க நண்பர்களுக்கும் கூட இந்த சாட்சிகளை நீங்க ஷேர் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.